அந்த இன்ஜினியருக்கு தான்டா. அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மணி என்ன ஆகுது இந்த நேரத்துல? அதான் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மறுபடியும் எதுக்கு கால் பண்ற? விடுண்ணா. இல்லடா, வீட்டில் ஆள்லாம் இருப்பாங்க, இப்பெல்லாம் பண்ணாதானே. எனக்கு ஒரு நிலைமை புரியுதுண்ணே. நேற்று கூட இன்ஜினியர் கிட்ட பேசணும் தான்டா இருந்தேன். சந்தா கால் பண்ணி வேற விஷயம் பேசிட்டா. ஆனால் சந்தாவுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு என்கிட்ட சொல்லிச்சு. ஃபோன் பண்ண மறந்துட்டேன். என் தப்பு தான். என்னமோ சொல்லிட்டான். அவன் வேணும்னு அப்படி பேசலண்ணே. எனக்கு புரியுதுடா, நம்ம அண்ணன் தானே. அப்படி சோழனை பயங்கரமா மாறிடுச்சுண்ணா. ஆமாடா, சில நேரம் விட்ண்ணே, இதெல்லாம் போட்டு ரொம்ப யோசிக்காத. சரியாயிரும், படுக்கலாம் வா. கொஞ்ச நேரம் டிவி பாப்பமா. டிவியில கை வச்சா முதல் டெட் பாடி நீ தான்டா. காலையில் டிவி போன் இல்லாம தூங்க மாட்டியாடா நீ? பழகிட்டேனே. சரி, எனக்கும் காட்டி தொலை. எனக்கு வாணே, அன்னைக்கு விட்டு சீரியஸா கண்டினியூ பண்ணுவோம். இல்லடா, நீங்க பாருங்க. அப்புறம் பாதியில ஜாயின் பண்ணிட்டு கதை புரியலன்னு சொல்ல. வேலை வாங்கிட்டு பணம் கொடுக்காம எப்படி ஏமாத்திட்டு இருக்காரு இருந்தாலும் ஒண்ணு மாதிரி இல்லாம ஓசில வேலை செய்ய நினைச்சேன். ஆமா, இந்த வண்டி எப்ப வாங்குனீங்க? இப்ப திரும்ப டெம்போ ஆயிருச்சு. வண்டி ஒரு லாரி வச்சிருந்தேன், வயசாகி போச்சு இல்ல, ஓட்ட முடியல, அதான் எல்லாத்தையும் வித்துட்டேன். நீங்க எங்க வண்டி ஓட்டுறீங்க? எப்ப பாரு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இரு, ஆட்டு போறேன். இந்த பாட்டுக்கு நல்லா தானே இருக்கு. சரி, சத்தத்தையாவது குறைங்க, காது வலிக்குது. வரீங்க போறீங்க, உங்க வீடு மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, காட்டவும் மாட்டேங்கிறீங்க. கேட்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு 4 பசங்க இருக்கிறதா சொன்னீங்க. அவங்கள கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் தெரிய வேண்டாமா? அது சரி. ஏங்க நீங்க வாட்டுக்கு உங்க பாதியுமா? இனிமே நீ இந்த பாரு, ஊர் ஆளுகள்லாம் ஏதாவது சொல்றதுக்கா? அவனுக்கு எல்லாம் யோசிச்சுட்டு நீ எது கஷ்டப்பட்டு இருக்க? அந்த கொஞ்சம் தூரத்துல என் தங்கச்சி வீட்டுல தான் இருக்கேன். ஏங்க உங்களுக்கு தெரிஞ்ச வீடு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சலே இல்ல. பேச்சுங்க எதையாவது சொல்லிட்டு ரைட்டு திரும்பியாச்சு. இங்கே வா. பாத்து இறங்கு. தூக்கிட்டு போயிருவியா? அதெல்லாம் போயிருவேன். பாத்து பாத்து போ. மார்னிங் அண்ணி. குட் மார்னிங் டா. குட் மார்னிங். மார்னிங் பண்ணி அண்ணா. எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காரு. இல்லங்க, காலையில எஞ்சில இருந்தே நானும் பார்க்கல. பல்லவா நீ பார்த்த? இல்லையா நீ? இப்போ சமைச்சு வச்சுட்டு போயிருக்காரு. சமைச்ச சத்தம் கூட ஒண்ணுமே கேட்கல. நம்ம நல்லா தூங்கிட்டோம்ல. அண்ணனுக்கு ஃபோன் போட. கேட்க மாட்டேங்குது. வீட்ல உங்களை காணோம். நான் ஒரு வேற விஷயமா வெளியே வந்திருக்கேப்பா. முடிய போகுது, இப்போ வந்துடுறேன். இருக்கேன்னு சொல்றாரு. அண்ணா அப்படிதான். நீ வேலைன்னு வந்துட்டா காலையில எது நைட்டு இதெல்லாம் பார்க்காது, கிளம்பி போயிடும். அங்க என்ன தெரியுது? வாசல் வாசல பாக்குறியே, யாரை பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தேன்டா. மாடு மாதிரி வந்து முட்டியடா. அண்ணன் வரேன்னு பார்த்துட்டு போய் நீ. டேய் காலையில என்ன வேலை? ஒண்ணு இல்லப்பா, அந்த இன்ஜினியர் உனக்கு பணம் தரணும்ல, அவரை பார்க்க தானே போயிருந்தேன். இதுக்கு இவ்வளவு காலையில போனீங்க? ஆமாப்பா,
அன்னைக்கே நீ சொன்ன இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும் சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும் சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமைச்சு வர வச்சுட்டு போய் ஒருவேளை வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகும்னு கூட தோணுச்சு. உங்களுக்கு எல்லாம் பசிக்கும்ல, அதான் செஞ்சு வச்சுட்டு போனேன். இல்லடா, அவர் ஏதோ நெஃப்ட்ல பண்ணி அண்ணா அவர் நம்பர் இருந்தா கொடுண்ணே, ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டு செக் பண்ணிப்போம். சோழன் இதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்ப வேலைக்கு போகணும்னு சொல்றீங்க, சாப்பிட்டு போங்க. இல்லப்பா, எனக்கு பெருசா பசி இல்ல, பரவாயில்ல. சைட்ல வேலை போயிட்டு இருக்கு, நான் போலனா வேலை நடக்காது. நான் போயிட்டு வரப்பா, வரேன்டா. சோழன் இப்ப கேக்குறீங்க, அதுல என்ன இருக்கு? ஆன்லைன்ல பணம் போட்டா உடனே வந்துரும். இவரையா 2 மணி நேரம் கழிச்சு இப்படிலாம் ஏதாவது சொன்னா அண்ணன் நம்பிடும். அண்ணன் ஏமாத்துறது ரொம்ப ஈஸி, அதுக்காக தான் கேட்டேன். நீ விட நம்ப. ஏய் ரொம்ப எல்லாம் உனக்கு தூங்க கூட இல்லடா. புரண்டு படுத்துட்டு இருந்துச்சு. நான் எவ்வளவுதான் பேசினாலும் நீ பேசுறத பத்தியே யோசிச்சுட்டு இருந்துச்சு. நான் பேசுனது பிடிக்கலன்னா அண்ணன் நேரா வந்து என்கிட்ட சொல்ல போகுது. போய் உங்ககிட்ட அண்ணன் இதெல்லாம் சொல்லும். ஏய் ஓவரா பேசுனது அண்ணா நீடா. உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல நீ வந்து தலையிடுற. ஏய் தேவையில்லாம பேசிருக்காதடா. உண்மைதான். ஏய் நீ என்ன கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? நிலா அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி தான் இந்த விஷயம் அண்ணன் பேசிச்சு. எல்லாம் அப்படியே போய் கேள்வி கேட்டீங்க. என்ன மட்டும் போந்த ரவுண்ட் கேட்டீங்க? சரிண்ணா டேய் அதுக்கு பலவா சும்மாறா. அவங்க எல்லாம் மனுஷன் பேச முடியாது. தலையில தட்டினேன். எனக்கு அது பிடிக்காதுன்னு தெரியாது உனக்கு. அப்ப என்ன அறிவியல்னு சொன்னா எனக்கு மட்டும் பிடிக்குமா? ஏய் எனக்கு செம்ம காண்டாவது. அண்ணா, சண்டை போடாங்க விண்ண டேய் அவன் தான் ஆரம்பிச்சான். அண்ணன் ஆரம்பிச்சு நீ தானே ஆரம்பிச்ச பேசிட்டு இருக்க. வேலை அறிவிக்கிற அறிவியலாங்கற. இன்னும் என்ன அண்ணா 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 வேணாண்ணா பேசல நீ. அண்ணா விடுங்கண்ணா நீதான் எதுக்கு இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னங்க சொல்றல? என்னங்க? சோழன் சும்மா ஏதாவது சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்பயும் பாண்டியன் அமைதியா தான் இருந்தது. சோழன் தான் காரணம். அடுத்து நீயும் அடிச்சு அவங்க கூட கட்டி பிடிச்சிட்டு உருளு. அது மட்டும் தான் இன்னும் நடக்கல. கடுப்பு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் பிரச்சனை பண்ணா கோவம் வருது. நீ நானும் அவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். சண்டை போட்டு அவங்க தானே போனாங்க, அவங்களே வந்து சாப்பிட்டுப்பாங்க. நீ வா. அந்த கிளையண்ட் மொத்த பேமெண்ட்டையும் நம்ம கம்பெனி அக்கவுண்ட்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாரு. சேரா அண்ணங்கிட்ட கேட்டதுல அவர் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டாம்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. நம்ம இப்போ இருக்கோம், வர ப்ராஜெக்டை எடுத்து பண்ண வேண்டியதுதான். அமௌண்ட் கொஞ்சம் முன்ன பேஷுவலா தான் சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான்டா வானதி பார்த்தா அசந்து போ. என்ன வானதி வண்டியில வந்திருக்க? உன் அண்ணன் வண்டியா? அது டாக்டரோட வண்டி. அவர் 2 வீலரை எனக்கு கொடுத்துட்டாரு. सही कर देंगे। अभी ने अप्लाई ना किया अभी कितना अप्लाई करवा रिफ्रेश करेगा अभी करके नहीं अप्लाई की लेनी अप्लाई कहाँ बोल के करना वो अभी तो कौन है कुछ सिक्योरिटी को मिल रहा है कई दिनों गायब कर दिया कई दिनों गए इको समझ कहाँ गायब कर दिन करे के कहाँ कर दे वो नहीं काम हो गुजरा रहा है ऐसे कहते हैं अप्लाई ना लिखल अप्लाई करके तो अप्लाई करवा आखिर अरे हो आ गई ये बुझा गई ये खाली कर लगा फिर नहीं खाली नहीं आ गई खाली कोई नहीं धड़ के करे जा
तुम्हारे नाम पे लो बताओ तो कैसे टेलीग्राम हटाओ यार, रुक जाए जो हो जाए हटाओ तो लाओ, तो चुपचाप वीडियो बस क्लिक कर दो बोल काम। पासवर्ड पासवर्ड लो 95082 cancel skip set up account का नंबर लिख दीजिए चैनल नेम अरे बच्चों वीरभद्राचार्य मोहन पूरा देखा ये कॉपी कर जाए क्लिक करके टेलीग्राम भेज दें ओके नेक्स्ट भाई काट दे पिछवा वाला एक आगे इस समय आप विंडो भी का सहारा ले लीजिए चालीस 87 88 40 कर देना कर देना हाँ हाँ लोगो लगा देना भैया हाँ ओके जब तक पब्लिश नहीं